வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். மார்ச் 2025 மீன ராசிக்காரங்க எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது எப்படி ஒரு பெயர்ச்சி மார்ச் மாதம் பெறுகிறார் என்றால், சனி பார்த்தீங்கன்னா மார்ச் 29 2025 ராசிக்குள்ளேயே வரார். இவ்வளவு நாளா 2.25 வருஷம் விரய சனியாக இருந்த சனி மீன ராசிக்குள்ளே வந்து ஜென்ம சனியாக மாறுகிறார். ஸோ ராசிக்குள்ள சனி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும், முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் முடிவெடுத்தாகணுங்கிற மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் அரங்கேற்றம் ஆகும். இதுவரை விரயங்களும் சுப விரயங்களும் நல்ல ஒரு தசாபுத்தியில் போகிறவங்களுக்கு சுப விரயங்களும், இன்னும் ஒரு மாதிரியான ஒரு சுமாரான தசாபுத்தியில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையற்ற விரயங்களும் போய்கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போ சில வாழ்க்கை சம்பவங்கள் இக்கட்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ராசிக்குள்ளேயே இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி வரும் பொழுது, அதே சமயத்துல குரு 3ஆம் இடத்திலும், ராசி அதிபதி 3ஆம் இடத்திலும், ராகு பார்த்தீங்கன்னா அதே ராசிக்குள்ளேயே இருக்கும் பொழுது, ராகுவும் சனியும் ஒன்று சேரும் பொழுது சில விஷயங்கள் வந்து உடனடியாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கணும். அதுல வந்து ஒரு நிதானம் தவறக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ ஒரு மிடில் ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மாதத்தின் இறுதியிலிருந்து மாதத்தின் முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியனே 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் வீட்டு கனெக்ட் ஆகும்போது புதுசாக ஒரு லோன் எடுக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு டாப் அப் லோன் பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் வந்து காட்டுது. செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சூரியன் போய் ராகுவோட சேர்கிறார். அது வந்து ஒரு அடுத்து நிகர வாழ்க்கை சம்பவங்களை குறிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ முதல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் எடுக்கிறது, ஒரு ஒரு வேலை மாற்றங்கள் பெறுகிறது, ஒரு வரவேண்டிய பணம் வர்றது, அது மாதிரி சில லிக்விடிட்டி, உங்களுக்கு பணம் விரயங்கள், பணம் செலவுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற பணம், அடுத்தவங்களுடைய பணம் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே கொஞ்சம் காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோவுக்கு பெட்டராக இருக்குதுங்க. அது வந்து நம்மளோட சம்பாதித்த பணமாக இல்லாமல் அடுத்தவங்களோட பணமாகவும் கடன் பணமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் சில இக்கட்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. பங்குதாரர்களோட கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா சனி 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுகிறார். செவ்வாயும் 4ஆம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நீங்கள் யாரை டீல் பண்ணுறீங்க, கஸ்டமர்ஸு, பங்குதாரர்கள், கிளைண்ட்ஸு, அவங்களுக்குலாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த மாத கடைசியிலேருந்து வருது. சுக்கிரன் புதன்லாம் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு தான். 7ஆம் வீட்டு அதிபதியை புதன் பார்க்கும் பொழுது ஒரு பங்குதாரர் மூலமாக, ஒரு நண்பர் மூலமாக ஒரு பெனிஃபிட் வர்றது, அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் உண்டு. மாணவ செல்வங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பு உண்டு, பெனிஃபிட்ஸ் உண்டு. நல்ல ஒரு ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் ஆகி கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா புதன் நீச்சமானாலும் நீச்சபங்கம் ஆகிறார், கன்னியோட கனெக்ட் ஆகிறார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கிறது. ஸோ முதல் ஆஃப் வந்து ஒரு லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியும், ஒரு வராத கடன், வரவேண்டிய பணம், அடுத்தவங்க பணம்லாம் வரக்கூடிய அமைப்பு கொடுத்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்களை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள், அடுத்த விஷயங்களை திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து புதன், சுக்கிரன், ராகு ராசிக்குள்ளேயே இருப்பது நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்குது. அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாயே 10ஆம் வீட்டு கனெக்ட் ஆகி 7ஆம் வீட்டு கனெக்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் புதுமையாக சில விஷயங்கள் பண்ணுறது, சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அது மாதிரி ஒரு மாதமாக உண்டு. அது மூலமாக அடுத்து வரக்கூடிய ஜென்மசனியில் வந்து சில இக்கட்டான விஷயங்களை எப்படி சமாளிக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம குறைக்கலாம், எது மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்தலாம், அது மாதிரி சில இக்கட்டான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் 2025 மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லத்தரசிகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் வீட்டை வந்து சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் மாத கடைசியில் வரனால கொஞ்சம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பேசி கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணிக்கணும். ஏன்னா கருத்து வேறுபாடுகள் வைத்து கொண்டு இருந்தோம்னா ஒன்றுமே அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய கிளியர் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால சில காதல் விஷயங்களில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கலப்பு திருமணம் விஷயங்கள், நட்பு வந்து காதலாக மாறக்கூடிய அமைப்புகள்லாம் ஒரு அனுகூலமான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுவரை விரயசனியாக இருந்த சனி வந்து ராசிக்குள்ளே போய் சில வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில முக்கியமான முடிவுகள், மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன படிக்க போகிறோம், அது மாதிரி சில விஷயங்கள், இன்னுமே கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடிய விஷயத்துக்கு தயாராகுதல். சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டங்கள்.
இப்போ கொஞ்சம் சில நோய்கள் வந்து லைட்டாக டெவலப் ஆகி கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள், அதை வந்து ரெகுலராக ஹெல்த் செக்கப் பார்த்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கக்கூடிய தேவைகள்லாம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்மசனியோட ஸ்டார்டிங்க்கு வரக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த 2 வருஷம் கடுமையாக உழைக்க போகிறோம். அதுக்கு வேணுங்கிற மன ஒரு உத்வேகம், அதுக்கு வேணுங்கிற பிளான் எல்லாமே தீட்டக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் 2025 இருக்குங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவும், அடுத்த 2 வருஷத்துக்கு வேணுங்கிற ஒரு பேட்டர்னை முடிவு செய்யக்கூடிய சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், இதுவே வந்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு தேவையான ஒரு உத்வேகத்தையும், ஒரு சில பிளானும், சில கேம் பிளானையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் கண்டிப்பாக புதன், சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருந்து சில தீர்க்கமான முடிவு, இதுவரைக்கும் தீர்க்க முடியாது, இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத சில அமைப்புகளுக்கு வந்து உட்கார்ந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் மாதம் கண்டிப்பாக இருக்கிறது. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எது மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது, என்ன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசாபுக்தி எப்படி இருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்குது, புக்திநாதன் எப்படி இருக்குது, நான் சொன்ன இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிலாம் எத்தகைய ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்க போகுதுங்கிறது ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இம்மீடியட்டாக வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அதே சமயத்தில் உங்களுடைய லைஃப் பொட்டன்ஷியல் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், எந்த முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த நேரத்தில் அதிகப்படுத்தணும், எந்த நேரத்தில் குறைக்கணும், எப்படி உங்களுடைய பிராப்தங்கள் அடுத்து வரக்கூடிய 2 வருடம்லேருந்து 5 வருடம் வரைக்கும் இருக்க போகுதுங்கிறது பார்த்து அத்தகைய தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களோட ஜென்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.